இந்த வீடியோவை வழங்குவோர் வி கேர் ஷாம்பு ஹேர் கலர். பர்டிகுலர் பிக்சரை பார்க்கும்போது ரொம்ப தெய்வீகமாக இருக்குது. ஸோ அவருடைய அந்த ஆன்மீக நாட்டம் 1942 வந்து இவங்க ஆலப்பியிலிருந்து அப்போல்லாம் ரோடு இல்லை, இவங்க போட்டில் வந்து கோட்டயம் போய் அப்புறம் எரிமேலிக்கு போய் அப்புறம் அங்கேருந்து போயிருக்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு டைம். அதுக்கப்புறம் அப்போவே இவர் வந்து அங்கே போயிருக்கும்போது மகரஜோதி டைமில் ஒரு 50 பேர் தான் இருந்தாங்களாமா. அப்போவே இவர் வந்து ரொம்ப யோசிச்சிருக்கார், இந்த மாதிரி இந்த இடம் ஒரு 5 லட்சம் பேர் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்போ இருந்தே ஒரு மைண்டில் அது வந்து அதை வந்து பாப்புலரைஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருந்தது அவருக்கு. ஸோ அது அப்படியே கிராஜுவலாக அப்படி அதே மாதிரி தான் அப்படியே அதுவும் டெவலப் ஆச்சு. எப்போ வந்து உங்கள் அப்பா ஒரு பாப்புலரான ஒரு பப்ளிக் ஃபிகர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க? அது முக்கியமாக அந்த க்ரௌடில் வந்து கேட்பாங்க, எப்படி நீங்கள் எங்கள் வாத்தியார் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னு கேட்பாங்க. 25 குத்தில் நான் ஒரு குத்து எனக்கு குத்து இல்லை இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி அடிக்கல, இல்லை சரி அடுத்த வாட்டி நான் அடிக்கிறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவார். பட் அதை நாங்கள் பார்த்துருக்குறோம். கடைசி வரைக்குமே வந்து ஒய்ஃப் தான் கூட இருந்தாங்க, அவ்வளோ ஒரு லவ் அவங்க மேலே. அப்படின்னா துரு நின்று போச்சு ஷூட்டிங்கில் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சீனை வந்து அவங்க முந்தினே முடிச்சு யூஸ் பண்ணாங்க. இதில் வேறு தாத்தா வந்து விளையாட்டாக தான் கேட்பாங்க, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, என் பொண்டாட்டிக்கு தானே நான் கொடுக்குறேன்னு கேட்பாரு. ஏன்னா இல்லை ஆச்சரியமாக பார்த்துருந்தாங்க. அவரோட ஃபேமஸ் லைன் என்னென்னா, உங்கள் சீக்ரெட் என்னன்னு கேட்டதுக்கு உங்கள் ஹெல்த்துக்கு. அப்போ அவர் சொல்லுவாங்க, என் லைஃப் லாங்க நான் என் குக்கை நான் மாற்றுதுன்னு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கே போனாலும் எங்கள் அம்மா தான் குக் பண்ணுவாங்க. பிஹைண்ட் ரோட்ஸ் மாத்தி யோசி வித் அக்னி. இந்த எபிசோட என் கூட நடிகர் திரு நம்பியார் அவர்களுடைய மகன் மோகன் நம்பியார் அண்ட் அவருடைய பேரன் சித்தார்த் சுகுமார் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஸோ நம்பியார் சாரை பற்றி நிறையா விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்கணும். முதல்ல வந்து இந்த 100 years அந்த ஈவெண்ட் வந்து நடத்த போகிறீங்க, அதோட ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்தணும் அப்பாவுக்கு அப்படின்னு? இல்லை, பல பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இதை பண்ணணும், இப்போ ஏற்பட்ட ஒரு மனிதரோட இதை வந்து அப்படி விட்டுறக்கூடாது, the memory should live on சொல்லிட்டு அந்த ஆஸ்பெக்டில் தான் this whole thing was thought about. அண்ட் ஆல்சோ அவரோட ஆன்மீகம் ஆல்சோ அதுவும் வந்து ஹைலைட் பண்ணணும்னு சொல்லி நம்ம சுவாமிஸ் இருக்காங்க, நம்ம குரூப் இருக்குது, சபரிமலை போகிற குரூப் இருக்குது. ஆல் ஆஃப் தெம் ஃபெல்ட் தி சேம் திங், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி தான். அப்போ தட் வாஸ் தி மெயின் ஐடியா ஆஃப் டூயிங் சம்திங். அண்ட் ஆல்சோ ஆஸ் அ சன் அண்ட் ஆஸ் அ கிராண்ட் சன் we felt that we owe it at least that much to him to keep his flag flying high. ஸோ மெமரிஸை பற்றி பேசும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் மெமரி ஆஃப் நம்பியார் சார், நீங்கள் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்திருப்பீங்க. ரொம்ப சின்ன பையனாக தான் இருந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்கிற மெமரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலில் அது டீச்சிங் அஸ் டு ரைட். சரி ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு ஒரு பென் எடுத்து செவரில் எழுதினேன். உடனே எனக்கு காதலை பிடிச்சிட்டு ஒரு கிளாத் அண்ட் வாட்டரில் வந்து மேட் மீ க்ளீன் இட். ஸோ அவருக்கு ஸ்ட்ரிக்டாக தான் இருந்திருக்காரு? இல்லை அது வந்து விளையாட்டாக தான், ஆனால் அதுவும் ஒரு முறைச்சிட்டு சொல்வார். பட் ஹி வாஸ் ஆல்வேஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி லவ்விங். தட் இஸ் மை ஏர்லியஸ்ட் மெமரி அவர்து. ரைட். ஸோ நம்பியார் சாரை பொறுத்த வரைக்கும் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ். பட் அவருடைய ஆன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆன்டகனிஸ்டாக நெகட்டிவ் ரோல்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு. பட் பர்சனலி இஸ் கம்ப்ளீட் ஆப்போசிட் டு தட் இல்லையா? ரொம்ப ஒரு நல்ல மனிதர், ஆன்மீக நாட்டம் உடைய ஒரு மனிதர் இல்லையா? ஸோ பர்சனலாக அவர் எப்படி, எந்த மாதிரியான ஒரு மனிதர் அவர் ஆஸ் அ ஃபாதராக சொல்லுங்கள்? வெரி ஜோவில் மேன். வீட்டில் ஆல்வேஸ் there was always humor, including with mother also. Mother was a little bit strict தான், ஆனால் இவர் அதுக்கு ஆப்போசிட் தான். இவர் எப்போவுமே will always be there to diffuse situations, never have anything. ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு இருக்கும் ஒரு வீட்டில், அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து ரொம்ப பழைய ஒரு கதை எப்படின்னா, இவங்க காரைக்குடிக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு இருந்தாங்க. அப்போ போயிருக்கும்போது இவங்க காரில் வந்து போயிட்டுருக்கும்போது அந்த காருக்கு டாப்பில் அந்த கேரியரில் எங்கள் அம்மாவோட வைரஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்தது. அது அப்படியே மொல்லமாக இவங்களுக்கு தெரியாமல் கீழே ஸ்லைட் ஆகி கீழே விழுந்துருச்சு, இவங்களுக்கு தெரியாது. அப்புறம் டிஃபன் சாப்பிட்றதுக்கு நிறுத்தின இடத்துல அப்பா அதை பார்க்கும்போது என்னமோ அப்போ தான் ரியலைஸ் பண்ணார் இந்த மாதிரி. அதுக்குள்ளே அம்மா வந்து டிஃபன் சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ உடனே அப்பா வந்து இந்த பழைய பாட்டை பாடினார், கொடுத்தவொடனே எடுத்து விட்டாண்டின்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா என்ன இல்லை, இந்த மாதிரி கேரியர் போயிடுச்சு, இப்போது நம்ம ஆக வேண்டியது என்னென்னா இப்போ டிஃபன் தான் ஆக வேண்டிய ஃபஸ்ட்டு சாய்ஸு. அது எப்படி இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு அம்மாவுக்கு ஒரு இது. ஏன்னா அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, அந்த நிமிஷத்துலேருந்து அவங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் ஒன்று ஆரம்பிச்சது அன்னையிலேருந்தான்னு.
இல்லை என்னென்னா அங்கே திருப்பி போனால் அது எப்படி அங்கே இருக்க போகிறதில்ல. இப்போது ப்ரையாரிட்டி பிரேக்ஃபாஸ்ட் தான். இப்போ சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் பார்க்கலான்னு சொல்லி அப்படி தான் அந்த மாதிரி ஒரு ஆள். எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து எல்லாமே ஒரு லைட் எடுக்கிற ஆள். ஆல்வேஸ் லிவ்ட் இன் தி ப்ரெசென்ட் இல்லையா, பெருசாக எதுவுமே ஃப்யூச்சரை பற்றி இப்போ கவலைப்படாமல். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பிக்சரை பார்க்கும்போது ரொம்ப தெய்வீகமாக இருக்குது. ஸோ அவருடைய அந்த ஆன்மீக நாட்டம் அது எப்போ ஆரம்பிச்சது? அவர் வந்து நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை ட்ராமா ட்ரூப்பில் சேர்ந்துருக்கும்போது அவர் ஒரு பெரிய ஐயப்பன் பக்தர். அது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க 1942 வந்து இவங்க ஆலப்பியிலேருந்து அப்போல்லாம் ரோடு இல்லை, இவங்க போட்டில் வந்து கோட்டயம் போய் அப்புறம் எரிமேலிக்கு போய் அப்புறம் அங்கேருந்து போயிருக்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு டைம். அதுக்கப்புறம் அப்போவே இவர் வந்து அங்கே போயிருக்கும்போது மகரஜோதி டைமில் ஒரு 50 பேர் தான் இருந்தாங்களாமா. அப்போவே இவர் வந்து ரொம்ப யோசிச்சிருக்கார், இந்த மாதிரி இந்த இடம் ஒரு 5 லட்சம் பேர் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்போ இருந்தே ஒரு மைண்டில் அது வந்து அதை வந்து பாப்புலரைஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருந்தது அவருக்கு. ஸோ அது அப்படியே கிராஜுவலாக அப்படி அதே மாதிரி தான் அப்படியே அதுவும் டெவலப் ஆச்சு. நான் அப்போ போனது சன்னிதானத்தில் 50 பேர் இருந்தாங்கன்னு சொன்ன தாத்தா. இப்போ நம்ம குரூப் இந்த வருஷம் கூட 85 of us are going. ஸோ அப்போ யோசிக்கலாம் நம்பர் எவ்வளோ ஏறி இருக்குன்னு. பிகாஸ் ஆஃப் தட் அன்னிலேருந்தே அதிகமாக தான் இருக்குது. ஆமாம். அப்போ போனது 6 பேர் தான் போனாங்க அந்த குரூப்பில், தாத்தா செட்டில். அந்த சன்னிதானத்தில் வந்து 50 பேர் தான் டோட்டலாக இருந்தாங்க மகர விளக்கு டைமில். ஸோ இப்போ நம்ம குரூப்பே 85 people நம்ம போயிட்டுருக்கோம் ரெகுலராக. ஸோ அவர் ஐயப்பன் சாமி மேலே இருக்கிற அந்த பக்தி, அது குறிப்பாக வந்து அவர் மேலே இவ்வளோ பக்தி, இவ்வளோ ஒரு டிவோஷன் எதனால்? அவர் எப்போவுமே ஒரு டிசிப்ளினான மனுஷர் தான். முதல்ல இருந்து அவர் லைஃப்லேயே வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தவர். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன். ஒரு ஸ்பைஸு, நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுவுமே இப்போ சாப்பாடில் சேர்க்க மாட்டார். ரொம்ப நாளைக்கு பால் கூட குடிக்காமல் இருந்தார். அதுக்கப்புறம் பால் குடித்தார். பட் டோட்டல் வெஜிடேரியன் தான். ஐ திங்க் ஏதோ தட்ஸ் ரீசன் ஆல்சோ இடன் ஜாயின் த ஆர்மியில். ஏன்னா அங்கே முட்டை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஓ, அதனாலே ஆர்மியில் ஜாயின் பண்ணல. ஸோ பியூர் வெஜிடேரியன். ரொம்ப பியூர் வெஜிடேரியன். ஓகே. இப்போ எங்கள் வீட்டிலே வந்து அப்பா இருக்கும்போது அந்த டைமில் எப்போவுமே நான்வெஜ்னு சமைச்சதில்லை. பட் நாங்கள் முட்டை பண்ணுறதுக்கு மட்டும் தனி கிச்சன், தனி பாத்திரம், எல்லாமே தனி. டைனிங் ரூமும் 2 அதே மாதிரி. இந்த முட்டை சாப்பிட்றது கூட அந்த தனி ரூமில் தான் உட்காந்து சாப்பிட முடியும். அவர் முன்னால் அவருக்கு அது பிடிக்காது. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் இதாக இருந்தார். அண்டு அவரோட ஃபேமஸ் லைன் என்னென்னா, எப்படி உங்கள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி உங்கள் சீக்ரெட் என்னன்னு கேட்டதுக்கு, உங்கள் ஹெல்த்துக்கு. அப்போ அவர் சொல்லுவாங்க, என் லைஃப் லாங்க நான் என் குக்கை நான் மாற்றுதுன்னே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கே போனாலும் எங்கள் அம்மா தான் குக் பண்ணுவாங்க. எங்கே போனாலும் ஒரு ஷூட்டிங் மட்டும் இல்லை, இப்போ ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் போய் தங்கினாலும், இப்போ ஊட்டிக்கு போவோம், சம்மரில் ஊட்டிக்கு போவோம், May 1st to May 30th தாசப்பிரகாஷ் ஹோட்டலில் தான் தங்குவோம். அது பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். ஆனால் அங்கே அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டோம், அம்மா தான் குக் பண்ணும். ஓ, ஓகே. ஒரு குழம்பு, ஒரு பொரியல், அது எப்போ ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், ஃபேமஸ் பொரியல் இருக்குது, அது குழம்பு, சாதம், அப்படிதான். ஸோ எப்போ வந்து உங்கள் அப்பா ஒரு பாப்புலரான ஒரு பப்ளிக் ஃபிகர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க? ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து இப்போ நாங்கள் அது மாதிரி பார்த்து வித் ஆடியன்ஸ் பார்த்தா ஊட்டிக்கு போகும்போது ஏதாவது இது சினிமா கதை போவோம். அப்போ வர்ற அந்த க்ரௌடு, அது முக்கியமாக அந்த க்ரௌடில் வந்து கேட்பாங்க, எப்படி நீங்கள் எங்கள் வாத்தியார் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னு கேட்பாங்க. அதுதான் கேட்க வந்தேன். ஆமாம். இல்லை இப்போ நான் என்னப்பா 25 குத்தில் நான் ஒரு குத்தான குத்து, இல்லை இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி அடிக்கல, இல்லை சரி அடுத்த வாட்டி நான் அடிக்கிறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவார். பட் அதை நாங்கள் பார்த்துருக்குறோம். பட் எம்ஜிஆர் சார் கூட அவருக்கான ஒரு பாண்டிங் என்றைக்குமே நல்லா தான் இருந்திருக்கு இல்லையா? நல்ல ஒரு எல்லாரும், எம்ஜிஆர் ஆகட்டும், சிவாஜி கணேசன், எல்லாருமே நல்ல பாண்டிங். சின்னதுலேருந்து அவர் ரொம்ப எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எல்லாருமே இருந்தாங்க. தாத்தா எப்போவுமே வெரி பொலிட்டிக்கலாகவும் கிடையாது, கான்ட்ரவர்ஷியலாகவும் கிடையாது. ஸோ யூ வாஸ் ஏபிள் டு மூவ் வித் எவ்ரிபடி. எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாக தான் வச்சுருந்தார். அண்ட் அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் டிசிப்ளின் தான். அவர் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பார், ரொம்ப ஒரு ஜென்டில்மேனாக இருப்பார் எப்போவுமே. தட் இஸ் சம்திங் ஐ ரியலி அட்மையர். இன்னும் நான் ஸ்ட்ரைவ் பண்ணுறேன் ரீச் பண்ணுறதுக்கு அவர் மாதிரிலாம் ஆகணுன்ட்டு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ சார், சைல்டாக நீங்கள் வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது உங்களுடைய மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு க்ரோன் அப் பர்சன் ஆனதுக்கப்புறம், நல்ல நினைவு தெரிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம்னா இட் ப்ராப்ளி பி அவர் இறந்ததுக்கு 1 வருஷம் முன்னாடி கொஞ்சம் ஹெல்ப்போடு தான் நடந்து போனோம் இப்படி அப்படின்ட்டு என் அப்பா என்கிட்ட சொல்லுவாங்க, தாத்தாவை ஹெல்ப் பண்ணுன்ட்டு. சரி நானும் போய் ஹெல்ப் பண்ணலான்னு போனால் ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டோட இப்படியே வச்சு என்னை தள்ளினார். 10 அடி போய் விழுந்தேன்னா. ஸ்ட்ரென்த் வாஸ் தேர் இன் சைட். அது இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஓகே. அவருடைய அந்த டயட், அவருடைய அந்த எல்லாமே, அந்த ஃபிட்னஸ், ஹெல்த் எல்லாமே இருந்தது எண்ட் வரைக்கும். அண்ட் அவருடைய ஒய்ஃப் மேலே அவருக்கு ஒரு இணைப்பிரியாத ஒரு காதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் படித்தேன்.
கடைசி வரைக்குமே வந்து ஒய்ஃப் தான் கூட இருந்தாங்க, அவ்வளோ ஒரு லவ் அவங்க மேலே அப்படின்னு. அவங்களுடைய பாண்டிங் எப்படி இருந்தது? அவங்கள வந்து கூப்பிட்றதே ஒரு ஹனி இல்லைன்னா அந்த மாதிரி தான், ஒரு விசில் வச்சு ஒரு டியூன் இருக்கும், ஒரு மாதிரி விசில் இருக்கும், அது பண்ணுவார். இல்லைன்னா ஹனி அந்த மாதிரி தான் கூப்பிடுவார். அதோட முக்கியமாக வந்து எல்லா சாப்பாட்டுக்கு முன்னால், ஒரு மீல்ஸுக்கு முன்னாடி அந்த முதல்ல சாப்பிட உருண்டை பண்ணி அது அம்மாவுக்கு தான் கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் இவர் சாப்பிடுவார். அதை பார்த்து தான் வந்து அவர் நம்ம பாக்யராஜ் சார் வந்து அவர் படத்தில் இந்த முந்தானை முடிச்சு இல்லை, முந்தானை முடிச்சு படத்தில் அது யூஸ் பண்ணார். அந்த தூரல் நின்று போச்சு ஷூட்டிங்கில் இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சீனை வந்து அவங்க முந்தனை முடிச்சில் யூஸ் பண்ணாங்க. இதில் வேறு தாத்தா வந்து விளையாட்டாக தான் கேட்பாங்க, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, என் பொண்டாட்டிக்கு தானே நான் கொடுக்குறேன்னு கேட்பாரு. ஏன்னா இல்லை ஆச்சரியமாக பார்த்துருந்தாங்க. ஸோ அவர் நடிகராக நம்ம பேசுவோம், அவருடைய படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு அதை சொல்வீங்க? 1000ல் ஒருவன் ஒரு ஃபேவரட். அவரோட ஃபேவரட்டும் கூட இல்லையா அது? அவரோட ஃபேவரட் ஃபைட் சீன் 1000ல் ஒருவன் தான். ஆமாம். நீங்கள் தேட்டரில் பார்த்து உங்களால் மறக்க முடியாத ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நம்பியார் சார்ஸ் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவீங்க? இல்லை, இந்த திருடாதே படம் ஃபார் எக்ஸாம்பிள், அதில் வந்து ஒரு பர்டிகுலர் சீனில் இவர் அந்த கோர முகத்தோடு வருவார். அப்போ கீழே வந்து இவர் கீழே இருக்கிறார். அப்போ எம்ஜிஆர் வந்து அவர் படிக்கட்டில் இறங்குறார். அப்போ அந்த லைட் சுற்றிட்டு இருக்கும். அப்போ இங்கே ஜனங்க வந்து கீழே போகாத அவன் நம்பியார் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சத்தம் போட்டது அதில் மறக்க முடியாத காட்சி. அந்த மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப பர்சனலாக ஒரு அட்டாச்மெண்ட்டோட படங்களை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த காலம். ஸோ பட் அவர் வந்து அதுக்கு அவ்வளோவா பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆமாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதே வந்து இப்போ மற்றவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது இவங்க வந்து செட்டில் வந்து செட்டில் அவுட்டோர் ஷூட்டிங்கில் இவங்க ஏதாவது உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு யாராவது வருவாங்க, அதாவது என்ன சொல்கிறது, ஃபேன்ஸ் யாராவது விசிறிகள் வந்தால் உடனே இவர் வந்து அந்த சிரிச்சிட்டு இருந்த முகத்தை வந்து ஸ்ட்ரிக்டாக இதாக பண்ணிடுவார். அப்போ என்ன சாமி இப்படி இருந்தீங்க, திடீர்னு இப்படி பண்ணீங்க? இல்லைப்பா, என்னப்பா எம்என் நம்பியாரை பார்க்க வர்றது வந்து அந்த எம்என் நம்பியாரை, சிரிச்ச முகத்தை இல்லை. அதனால் உடனே அந்த ஃபேஸ் அந்த மாதிரி டைட் பண்ணுவார். அப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் எல்லாம் மாதிரி எப்போ மாதிரி இருப்பார். ஓகே. அண்ட் உங்களுக்கு அந்த சினிமா நாட்டம் வரலையா? அவ்வளோ பெரிய ஒரு நடிகருடைய ஒரு வாரிசுகள் அப்படிங்கும்போது? இல்லை, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இல்லை. ஜென்ரல் அவரே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்சால் வீடு தான், வேறு எங்கேயும் போக மாட்டார், எங்கேயுமே போக மாட்டார், வீட்டோடு இருப்போம். அந்த மாதிரி தான், அப்படி தான் வந்தோம், அப்படி தான் லிவ் பண்ணோம். ஓகே. அண்ட் உங்களுக்கு? எனக்கும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன்னா தாத்தா வந்து வெதர் ஆக்டிங்லேயோ ஆர் ஈட்டிங் நான்வெஜ் ஃபுட் இஸ் நாட் ஸ்டாப்ட் அஸ் ஆர் என்கரேஜ்டு. ஹி லெட் அஸ் ஃபாலோ அவர் ஓன். அவர் பட்ட கஷ்டத்தினால அவங்க அம்மாவை கூட வந்து நான்வெஜ் சாப்பிட வச்சார். நான் ஏமாதிரி கஷ்டம், ஏன்னா அவருக்கு டெஃபினட்டாக அதனால் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஏமாதிரி நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு நான்வெஜ் சென்ட் பண்ணாங்க. பட் அஃப்கோர்ஸ் வீட்டில் வந்து சமைக்க அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணும்போது வென் யூர் ஷூட்டிங் அவுட் ஆஃப் இந்தியா வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இப்படி சொல்லியிருக்காங்க. நடைமுறையில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கிறதுனால அவரோட பிலீஃப்ஸ் வந்து உங்கள் மேலே, அது அவரோட பிலீஃப். ஸோ அது வந்து அதே மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு அவர் நினச்சவர், அந்த மாதிரி நினச்சி. அண்ட் அவருடைய லாஸ்ட் டேஸ், அவர் கடைசி நாட்கள், அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை அது கொடுத்தது? இல்லை, அவர் வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மனிதர், லைஃப் இவ்வளோ போதும்னு நினச்சவர். ஸோ அது நம்மளுக்கும் புரிஞ்சிச்சு. அது கிராஜுவலாக வந்து அவரே வந்து ஷட் ஆஃப் சொல்கிற மாதிரி தான், அப்படி தான் கம்மியாக சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ஸ்ட்ரென்த் இருந்தது, ஆனால் அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணல, வாக் பண்ணல. ஒரு ரியலைஸ்ட். அதே மாதிரி ஒரு டைமில் கூட அம்மா கிட்ட கூட சொல்லியிருக்காரு, நான் இனிமேல் ரொம்ப நாள் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அது ஒரு ப்ரிமானிஷன் மாதிரி அவருக்கு அப்படி சொல்லியிருக்காரு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கு. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ரீதியில் வந்து அவருக்கு நிறைய எக்ஸ்போஜர் இருந்திருக்கு. அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதுலேருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸ்போஜர், ஒரு மிராக்கிள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரா? ஒரு வாட்டி அவங்க அழுதா நதி பக்கத்தில் கேம்ப் போட்டிருந்தாங்க, சபரிமலை போகிற வழி அழுதா நதி பக்கத்தில் கேம்ப் போட்டிருந்தாங்க. அப்போது தாத்தா வந்து வழக்கமாக சாப்பிடும்போது ஒரு முதல் உருண்டை அம்மாவை நினச்சிட்டு பிளேட்டு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அம்மா அங்கே இருக்க மாட்டாங்க முதல் வாய் ஊட்டுறதுக்கு. அப்போது ஒரு சின்ன பையன் ஓடி வந்துட்டு எனக்கு பிரசாதம் வேணும்னு கேட்டிருக்காங்க. தாத்தா வந்து உடனே மணிகண்டன் சாமின்னு சொல்லி நம்ம பூஜாரி கூப்பிட்டு விபூதி பிரசாதம் கொடுக்க சொன்னாங்க. இல்லை, எனக்கு இது வேணும்ன்ட்டு சாப்பாடு கேட்டிருக்கு, இது பரவாயில்லன்ட்டு கொடுத்துட்டு பையன் ஓடி போயிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து சடனாக தாத்தாவுக்கு ஒரு யோசிப்பு, அந்த பையனை கூப்பிடுன்னு தேடி பார்த்தா அந்த மாதிரி பையனே அங்கே வரவே இல்லை. தாத்தாவே அப்படி சொல்லியிருக்காங்க ஒரு பேட்டியில். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிச்சயமாக நடந்திருக்கோங்கனால தான் கேட்டேன்.
ஏன்னா அவ்வளோ ஒரு டீப்லி ஸ்பிரிச்சுவல் பர்சன் இல்லையா? ரைட். ஸோ இப்போ வந்து அந்த ஈவெண்ட் நடக்க போகுது 100 years அப்படிங்கிற அந்த ஈவெண்ட். ஸோ அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்க? யாரெல்லாம் வரப்போகிறாங்க? பல ஆக்டர்ஸ் நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் அவர் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் அந்த மாதிரி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி சாமிமார்கள் யார் சபரிமலை போயிருந்தாங்களோ இப்போ நம்மளோட வரவங்க சாமிங்க அவங்க ஃபேமிலிஸு அவங்கள ஃபஸ்ட்டு we have called. அதில் மெயினாக வந்து அப்பாவை பற்றி ஒரு ஸ்மால் ஷார்ட் மூவி எடுத்துருக்குறோம். அதில் வந்து எல்லாமே இன்க்ளூடிங் அவரோட ஆக்டிங்கும் ப்ளஸ் அவரோட இந்த சபரிமலை போகிறது வர அது மாதிரிலாம் அதெல்லாம் போட்டு ஒரு 30 minute கிளிப் அதை அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ வருஷமாக வீட்டில் ஒரு பஜனை வைப்போம் 19th நவம்பர் அன்றைக்கி. ஏன்னா நார்மலாக நவம்பர் மாதம்னாலே நம்ம எல்லாருமே மாலை போட்டிருப்போம். 100வது வருஷம் இருக்கிறதுனால வி தாட் கொஞ்சம் வில் ஷேர் வித் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு. அதுக்காக தான் we are doing it like this. ஸோ இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்பியார் சாருக்கு இருந்த ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இன் இண்டஸ்ட்ரி, இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரினா யார் சொல்வீங்க? எல்லார்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலத்தில் வந்து இங்கே பால் பேட்மிண்டன் ஆடுவாங்க காலையில். அப்போ அவர் சிவாஜி சாரோட பிரதர் சண்முகம்னு சொல்லி அவர், அப்புறம் டைரக்டர் ஸ்ரீதர், அவங்க குரூப்பில் இருக்கிற ஆளுங்க இவங்களும், அப்புறம் நாகேஷ் வருவார், ஸ்ரீகாந்த் ஆக்டர் ஸ்ரீகாந்த், இவங்களும் காலையில் வந்து பேட்மிண்டன் ஆடிட்டு அப்புறம் காஃபி குடிச்சு தான் எல்லாம் போவாங்க. இது பர்சனல் லெவலில். அது இல்லாமல் அவரோட டச் ஆஃப்கோர்ஸ் எல்லாம் சிவாஜி சார் அப்புறம் எம்ஜிஆர் எல்லாம் அந்த டச்சில் இருந்தது. எம்ஜிஆர் கூட நிறையா சீட் ஆடுவார். அவர் பவரில் அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது கூட பாக்கி மந்திரிகள்லாம் வெளியில் உட்கார வச்சுட்டு எங்கள் உள்ள சீட் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அண்ட் ஜெயலலிதா மேம் கூட அவங்களுடைய பாண்டிங்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு இடத்துல. அதாவது நம்பியார் சார் வந்து இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹர் அப்படிங்கிறது. அவங்களுக்குள்ளே இருந்த அந்த பாண்டிங் எப்படி இருந்தது? அவங்க வந்து முக்கியமாக வந்து அவங்களோட 60th பர்த்டே எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அம்மா அப்பாவோட பிளெஸிங்ஸுக்காக வந்திருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் இருந்த டைமில் உங்கள் அப்பா எனக்கு நிறையா சப்போர்ட் கொடுத்து என்னை இது பண்ணியிருக்காரு. ஏதாச்சும் சிரிக்க வச்சுட்டு செட்டில் கொஞ்சம் ஜாலியாக ஒரு மூட் க்ரியேட் பண்ணாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் வந்து எனக்கு அந்த பல்லாங்குழி ஆட்டம் ஆட வச்சு சொல்லி கொடுத்து என் மைண்டை டைவெர்ட் பண்ணார். அந்த மாதிரிலாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் கடைசி நாளில் வந்து அவர் கண் மூடுறதுக்கு முன்னாடி அவருடைய ஒய்ஃபை தான் வந்து பார்த்துட்டு அவரோட கண்ணை மூடி அவரோட உயிரை விட்டதாக வந்து விக்கிபீடியா சொல்லுது. எந்த அளவுக்கு உண்மைதான். ஏன்னா அந்த ஒரு டீயோ காஃபியோ என்னமோ கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க படுத்தாங்க. அந்த லாஸ்ட்டு அது கொடுக்குறது எப்போவுமே அச்சமாக தான் கொடுப்பாங்க தாத்தாவுக்கு. ஸோ அதுதான் லாஸ்ட் மூமெண்ட்ஸ். சார் நான் ஆரம்பத்திலே வரும்போதே உங்களை நோட் பண்ணேன், அப்படியே நம்பியார் சாரை பார்த்த மாதிரி இருக்குது, அதே ஜாடை உங்களுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோவை வழங்குவோர் வி கேர் ஷாம்பு ஹேர் கலர்.